1 கப்பு கருப்பு கவுனி, 1/4 கப்பு சிறுபருப்பு, ஒரு ஏலக்காய் வறுத்துட்டு கொரன்னு பொடிச்சு வச்சுருக்கேன். இது 1 கப்பு கருப்பு கவுனி, 1/4 கப்பு சிறுபருப்பு, மிளகு, ஜீரகம் அதையும் வறுத்துட்டு கொரன்னு பொடிச்சிட்டு இந்த மாதிரி 2 டப்பாலையாட்டு போட்டு வச்சுருப்பேன். இனிப்பாட்டு கஞ்சி வேணும் அப்படின்னா கருப்பு கவுனியில் இந்த ஏலக்காய் போட்டதை 1/4 கப்பு இந்த அளவுக்கு நான் எடுத்தேன். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். எடுத்துட்டு இதில் ஒரு 2 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 3 விசில் நம்ம வச்சு எடுத்துட்டோன்னா இது நமக்கு நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிப்பு போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு பாத்திரத்தில் நமக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துட்டு நாட்டு சர்க்கரை போட்டுட்டு இது வந்து நான் தேங்காய் பால் வந்து எடுத்து விடுறேன். பசும்பால் விடனாலும் கூட விட்டுக்கலாம். நான் நேற்று வந்து பசும்பால் போட்டு நான் வந்து கஞ்சி நான் போட்டிருந்தேன். இது வந்து தேங்காய் பால் போட்டுட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சமாட்டு இந்த ஸ்வீட் கார்னை வேக வச்சு போட்டிருக்கிறேன். நேற்று போட்டதில் இந்த பாதாம் இருக்குல்ல அதை வெட்டி போட்டிருந்தேன். நம்ம விருப்பத்துக்கு எது வேணாலும் இதில் போட்டுக்கலாம். எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.